சினிமான் மேலே இப்போ நீங்கள் வந்து ஹிச்காக்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, சினிமா என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றத அவர் ஒன்று கொடுத்துருக்காரு. பாலுமகேந்திரா சார் ஒன்று கொடுத்துருக்காரு. வெற்றிமாறன் சார் அரசியல் பேச வேண்டும்னு சொல்கிறாரு. நாகராஜ் மஞ்சுளே நீ வந்து ஒரு சமுதாயத்தினுடைய பார்வையற்ற சினிமாவே அல்லன்னு சொல்கிறாரு. இங்கேருந்து நீங்கள் சுந்தர் சீட்டை கேட்டிங்கன்னா மக்களை ஜனரஞ்சகப்படுத்தாத சினிமாவே இல்லைங்கிறார். அப்போ சினிமாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கையாளுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூ சினிமான்னு தான் சொல்லணுமே தவிர சினிமாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசவே முடியாது. யாரும் தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கான ரைட்ஸே இல்லை. ஏன்னா இங்கே சினிமாக்கள் ஒரே நேரத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது, நோ சாங்ஸ், நோ ஃபைட். அப்போ மிக ஜனரஞ்சகமான திரைப்படமாக அது கருதப்படுது. பாகுபலி ஓடுது, பாகுபலி கலெக்ஷனை மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நெருங்குது. பட்ஜெட்டே வெவ்வேறு. இப்போ மக்கள் வந்து படம் பார்ப்பதற்கு பட்ஜெட் முக்கியம் இல்லை. மக்கள் வந்து படம் பார்ப்பதற்கான காரணிகள் என்றே ஒன்று இல்லை. சாரன் படமா எடுக்கும் போது இப்போ விமல் அவர்கள்